அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நேமில் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேக் ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபேக் ஐடியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தரேன். ஸோ நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, 2 லட்ச ரூபா பண்ணித்தரேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அவங்கள வந்து வீடியோ காலில் வந்து வர சொல்லுங்கள். ஸோ வீடியோ காலில் வர சொன்னீங்களாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஃபேக் ஐடி கொடுக்குற யாராலையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து வர முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஒரிஜினல் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனலோட ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடதுன்னு மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆளுங்களோட ஃபேக்கு ஏஐ வீடியோஸ் எல்லாம் வச்சு நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஏமாறுறாங்கன்னு தெரியல. அது என்னதான் நமக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் கூட ஸோ 5 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுத்து நம்ம வந்து ஏமாறுற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ காலில் வர சொல்லுங்க, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸை ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்க. நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா ஏமாத்துறவங்க என்னவா சொல்லி ஏமாத்தலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்று எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 51,798 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு எப்படி இருந்தது மார்க்கெட் அப்படின்னா, நேற்று பரவாயில்ல அப்படின்னு நாம சொல்றதுக்காகவே இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சுத்தமாக வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட எல்லா கேண்டலுமே. 51,030 இருந்து 50 ஹை போனது 400 வரைக்கும் போனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவுமே இருந்தது. ஸோ மற்றபடி நிஃப்டி 50 எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் பை சைடு வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நாளைக்கு வந்து லீவ், நாளைக்கு வந்து ஹாலிடே, கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அடுத்த நாளைக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் லீவாக தான் இருக்கும். யூஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ், சிங்கப்பூர், ஸோ இந்த மாதிரி எல்லாம் லீவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. மேபி அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. பட் நம்ம இந்த மாதிரி லீவ் டைம்லலாம், ஹாலிடே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா தேவையில்லாமல் எப்படியாச்சும் ஒரு கேப் அப் கேப் டவுன் எல்லாம் விழுங்குற ஒரு கண்மூடித்தனமாக போயிட்டு ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லீவ் டைம்லலாம் அதாவது நியூஸ் வரப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க, 20 lakhs 50 lakhs அந்த மாதிரி ஒரு 50,000 1 லட்சம் போட்டு ஏதாவது ஒரு கேப் டவுன் விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைச்சிடும் அப்படிங்கிற சில ட்ரேடர்ஸ் எல்லாம் நினைப்பாங்க. பிகினியர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் கூட நினைப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு லாஜிக் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஸோ மற்றபடி இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைம்லலாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த லீவ் வந்து வேற ஏதாவது கற்றுக்கிறதுக்காகவும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. எதுக்கு வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி க்ளோசிங் வந்து இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி அப்புறம் பேங்க்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு. பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இல்லாமல் வியாழக்கிழமை வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்ங்கிறது கிடையாது. ஸோ மேபி ஒரு கேப் அப் கேப் டவுன் சின்னதாக வந்து எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா
இன்னைக்கு ஈவினிங் வந்து மார்க்கெட் இருக்கு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா 3:45 மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஸோ சின்ன கேப் டவுன் வந்து விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா சின்ன கேப் அப் ஏன்னா சொன்னா கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஈஸியா ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வந்து நடந்துடும். அப்படி இல்லைன்னா கூட சீக்கிரமா ஒரு ஹையோ லோவோ கூட கிராஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டில வந்து இருக்கு. ஸோ இதுல மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எல்லாத்துலயுமே அதுதான். ஸோ ஃபின் நிஃப்டி இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணால் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிற 58,954 பேங்க் எக்ஸ் எல்லாம் ஸோ வர மாதிரி தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று சொன்ன அதே சேம் லெவல்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19th டிசம்பரோட ஹையும் 20th டிசம்பரோட லோவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து நடக்கலை, மூவ்மெண்ட் வந்து சரியா இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டி 50லையும் 19th 20th டிசம்பர். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து வந்து ஒரு பை எடுக்கும், ஹையா பிரேக் பண்ணா. ஸோ கண்டினியூஸாக 12,895 இன்னொரு 200 பாயிண்ட் வந்து அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 78,000 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸை பொறுத்தவரைக்கும் சேம் அஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி கண்டிஷன்ஸ் தான். ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ தேர்ஸ்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,365, பிவோட் பாயிண்ட் வந்து 51,250, சப்போர்ட் வந்து 51,120, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,382, லோ வந்து 51,137, ஓப்பன் வந்து 51,314, க்ளோஸ் வந்து 51,233. கிட்டத்தட்ட ஓப்பனான இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் கீழே தள்ளி, ரொம்பலாம் இல்லை, ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளி தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ எந்த ப்ரெஷர்ல க்ளோசிங் நடந்திருக்குன்னா ரெண்டுமே கிடையாது, பையும் கிடையாது செல்லும் கிடையாது, பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம பார்க்க வேண்டியது ஹைக்கு மேலேயா இல்லை லோக்கு கீழேயா, அதாவது ஒரு கேப் அப்பா கேப் டவுனா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனால் நான் சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சேம் அஸ் ஆஃப் நேற்று சொன்ன மாதிரி, ஏன்னா நேற்று லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மேபி இது வந்து அடுத்த நாள் வந்து தேர்ஸ்டே வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 51,798 வரைக்கும் போயிட்டு ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு கேப் டவுனோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லோவை பிரேக் பண்ணாலும் ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. 50,620ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல மட்டும் நம்ம தேர்ஸ்டே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா தேர்ஸ்டே ஓப்பனிங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு சப்போர்ட், அதாவது இந்த லெவல்ஸை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதாவது 365, 250, 120 ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால நான் சார்ட்ல வச்சு இன்னைக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த லெவல்ஸ் வேணும், ஏன்னா பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால லெவல்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சொதப்பிடும். ஸோ அதனால ஹையை பிரேக் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையை பொறுத்த வரைக்கும் 51,798, அதாவது சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 50,620 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான், சேம் தான். ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்து தேர்ஸ்டே மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் ஐடிசி எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ ஐடிசி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடிசி. ஸோ ஐடிசி ஏன் சொல்றேன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான், சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நேற்றே சொல்லியிருந்தேன், இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதோட ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்னவா இருக்குன்னா ஒரு 490. ஸோ அதையும் பிரேக் பண்ண கண்டினியூஸா ஒரு 500, 510, 520 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து ஐடிசி லிமிட்ல வந்து இருக்கு. ஸோ இது எதனால இன்னைக்கு நான் சொல்றேன்னா இதோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அதாவது 478ல நம்ம என்ட்ரி வந்து கொடுத்தா கூட ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணா கட் பண்ணிடலாம், இல்லைன்னா 451 பிரேக் அவுட் பண்ணா கட் பண்ணிடலாம். ஆனா டார்கெட்டுங்கிறது ஒரு நல்ல டார்கெட் வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 510 கிட்டத்தட்ட 580னா
ஒரு 30-40 ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட் கூட நம்ம கேஷ் வச்சு ட்ரை பண்ணோம்னா ஸோ கண்டிப்பாக ஐடிசி மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணோம்னா ஒரு 10 or 20% பக்கம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நீங்கள் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி சேனல் வந்து நம்ம ட்ரா பண்ண வந்து கற்றுக்கணும் மெயினாக. ஸோ சேனல் பேட்டர்னுங்கிறதே மொத்தமாக அதுக்கு நிறைய பேர் வந்து கிளாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த கிளாஸ் வந்து நான் என்ன சொல்றதுன்னா கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சேனல் பேட்டர்னுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னாலே நமக்கு வந்து பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன் வந்து சேனல் பேட்டர்ன் கிடையாது, சார்ட் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண தெரியணும். ஸோ மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 20 or 22 சார்ட் பேட்டர்ன் தான் மெயினாக வந்து இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ட்ரா பண்ண கற்றுக்கிட்டா போதும், ஈஸியாக ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் ஆப்ஷன்ஸோ ஹோல்டு பண்ணி நம்மளால வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த டார்கெட் வந்து 500. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏச்ஆர் மோட்டார்ஸ். ஸோ ஏச்ஆர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் சேனல் பேட்டர்ன் தான். ஸோ ஐடிசியில் எப்படி இருந்துச்சோ ஸோ சேம் சேனல் பேட்டர்ன் தான். ஸோ அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கலை. ஸோ ஏன்னா இது நிறைய தடவை க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், ஏன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறீங்க, அதுக்குள்ளாரே மூவ்மெண்ட் வந்துடுது, கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் க்ளோஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4792. ஸோ இன்னைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சார்ட், இந்த பேட்டர்னை ட்ரா பண்ணிடுங்க. அதாவது இந்த கேண்டிலோட ஹைலோ December 6th, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா December 16th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20th December இந்த கேண்டிலோட ஹையை ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி லோ இதில் இருக்கிற மாதிரியே ட்ரா பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணால், இந்த சார்ட்டை இந்த ட்ரெண்ட் பேட்டர்னை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி வந்து பை சைட் கொடுக்கலாம். அதோட டார்கெட் கண்டிப்பாக வந்து 4900 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4628. ஸோ இந்த இடத்துல ஸோ ஏச்ஆர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டில் தான் நிற்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் தான் ஒரு அப் கொடுத்துடுது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே அதே ஃபோர்ஸில் இறங்குது. ஸோ அகைன் இதை தாண்டி 411.50ங்கிறது லாஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ அதையும் தாண்டி கேண்டில்ஸ், ஒன் டே கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக 360, 350 வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 3 தான். ஏச்சர் மோட்டார் பை சைடு வந்து பிரேக் அவுட்டுக்கு தயாரா இருக்கு. ஐடிசிங்கிறது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எக்ஸைடுங்கிறது ஒன்று ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் தான் கிடைக்கும். சப்போஸ் கீழே இறங்கின ஃபோர்ஸில் இந்த இடத்தையும் பிரேக் அவுட் வச்சிச்சு அப்படின்னா ஸோ எக்ஸைடு மோட்டார்ஸில் நல்ல ஒரு 360, 340 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக பேங்க் நிஃப்டி ஹையோ லோவோ பிரேக் பண்ணால் ஒரு பை செல் போகிறது வந்து நல்லது. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.